செலிப்ரேஷன்ஸ் இன் இஸ்லாம். பக்ரீத், இன்னொன்று ரமதான். இப்போது இது ரெண்டு மட்டும்தான் செலிப்ரேஷன்ஸ், இதை மட்டும்தான் மக்கள் கொண்டாடணும். சரி, இந்த செலிப்ரேஷனில் என்ன ஸ்பெஷல்? ஸோ மற்றதுலலாம் என்ன ஸ்பெஷல் இல்லை? இப்போது மற்ற எல்லா செலிப்ரேஷன்லேயும் காசு இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க, காசு இல்லாதவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. பட் இங்கே அது அல்ல. பக்ரீத்தில் நீங்கள் ஒரு ஆடு அறுத்து அல்லாஹ்வின் பேரை சொல்லி அறுக்கிறீங்க. ஆனால் அல்லாஹுக்கு எந்த ரத்தமோ சதையோ போய் சேர போகிறதில்ல. மாறாக அது மூணாக போட்டு அது ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்று உங்கள் உறவுகளுக்கு கொடுங்க, இன்னொன்று ஏழைகளுக்கு கொடுங்க. ஒன்று. அதே மாதிரி ரமதானுடைய நாட்களில் நீங்கள் பசியை அறிவதற்காக நோன்பு செய்கிறீங்க, அந்த தொழுகைக்கு போகிறீங்க. தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 150 ரூபா, ஒரு ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் 500 ரூபா அந்த மாதிரி வரும். அதை ஒவ்வொருத்தரும் ஏழைகளுக்கு கொடுக்காம தொலை போகாதீங்கன்னு நபி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு பெருநாள்லையும் ஒவ்வொரு செலிப்ரேஷன்லையும் ஏழைகளை வைத்து அவர்களும் மகிழ்வடைய வேண்டும் என்று